ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஏகே விலாக்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸோட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸோட தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மீட் பண்ண வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு சூப்பர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அந்த வண்டியை பற்றின நாலேஜ் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா சுத்தமாக எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் சொல்கிறத பார்த்து ஒரு மனுஷன் அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுவும் இருந்தாலும் உண்மையாக சொல்லிடணுமா இல்லையா? அதனால தான் உங்கள்கிட்ட உண்மையை முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அது என்ன வண்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட், அதாவது லாஸ்ட் வீட்லையுமே சொல்லியிருப்பேன். கம்மிங் August 15 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் உங்கள்ட்ட ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ஆஃபர்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓப்பனிங் அன்றைக்கி மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக ஒரு 3 days கிட்ட இருக்கும். சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன வண்டி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த எனக்கு பின்னாடி நிற்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாது, ஏன்னா எனக்குமே தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபாரின் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன வண்டி இது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வண்டி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். நான் சொன்ன மாதிரி உண்மையாக இந்த வண்டியை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு 1% கூட இல்லை, சுத்தமாக 0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் பண்ணுறதோட அண்ணன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் அண்ணன் அவர் எங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ல? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இல்லைண்ணே, வந்தோடனே ஒரு யூனிக்கான வண்டியாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் நான் உண்மையாலே சொல்கிறேன், எனக்கு என்ன நீங்கள் இந்த வண்டி அப்படி இருக்கும்பா இப்படி இருக்கும்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. நீங்கள் ஃபோனில் கூட சொன்னீங்க. பட் எனக்கு வந்து என்னமோ அது அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு உண்மையிலே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பழைய வண்டியாக இருக்குமாண்ணா. எனக்கு இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து CB 1000R 2011 மாடல். ஓகே, ஹோண்டா 124 bhp. ஆல்மோஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் Z9 இருக்குல்ல, ஆமாம், அது நம்ம லேட்டஸ்ட் ZX6R எல்லாமே சேம் bhp தான், சேம் தான். பட் இது வந்து டாப் எண்டுக்குன்னு பண்ண டிசைன் பண்ண வண்டி. ஓகே, மிட் அண்ட் டாப் எண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 270 280 வரைக்கும் போகும். 1 லிட்டர் கிளாஸ்ன்றனால அதோட த்ரெஸ்டாக ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். ஆல்மோஸ்ட் பீக்கிங் லெவலுக்கு போகும். பீக்கிங் லெவலுக்குலாம் போகும், அவ்வளோலாம் போகும். அதோட கொஞ்சம் ஒரு bhp தான் சார். ஓகே. இல்லை 270 280 போகுறீங்களா? ஒரு இல்லை அதுதான் சொன்னேன், டாப் எண்ட் மட்டும் தான் போகும், குயிக்காக இருக்காது. ஓகே. பீக்கிங் அளவு குயிக்காக, பீக்கிங்கோட எந்த பைக்கிங் கம்பேர் அது தனி ரகம். பீக்கிங் வந்து 180 bhp நேக்கட் கிளாஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவரான நேக்கட் கிளாஸ் பைக் வந்து பீக்கிங் மட்டும்தான். அதுக்கு கம்பேரிசனே கிடையவே கிடையாது. அதனால் அதை கம்பேரே பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம Z9 லேட்டஸ்ட்டு Z1000 கூட ஓரளவு கம்பேர் பண்ணலாம். Z1000 பவர்ஃபுல். அது பிக்கப். ஆனால் டாப் எண்டில் நீங்கள் சொல்கிறது பார்த்தா Z1000 அதுக்குலாம் Z1000 போய் இருந்தாலும் டாப் எண்டுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குல்லண்ணே, அதுக்கு அப்போ இதானே போகும். டியூன் பண்ணி வேணால் போடலாம். டியூன் பண்ணி. ஆமாம். ஓகேங்கண்ணா. ஸோ அதுதான் ஸ்பெக்கு. என்னென்னா டுக்காட்டியோட ப்ரோ வீல் போட்டிருப்பாங்க இதில். ஓகேங்கண்ணா. வீல் பார்த்தோன்னா இது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்டு லியோன்சி. ஆமாம், ஓனர் சரியாக ஃபிட் பண்ணல இந்த எக்ஸாஸ்ட்டை, நம்ம ஃபிட் பண்ணல இந்த எக்ஸாஸ்ட்டை. ஓகேங்கண்ணா. இதுக்கு இந்த மாதிரி போடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இங்கேயே முடிச்சிடும். ஷார்ட்டி எக்ஸாஸ்ட் கார்பனில் போட்டோன்னு வச்சுக்கேன், இந்த வீல் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே தனியாக ஒரு லுக்காக தெரியும். என்ன சொன்ன H2 டுக்காட்டி எல்லாமே அந்த டைப். அதான் எனக்கு அப்போ பழைய மாடலே ஃபஸ்ட்டு வந்த வண்டினா இதுதான். இந்த பிரேசில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா ஹார்னெட்டுன்னு சொல்லுவாங்க. ஹார்னெட்டு. நம்ம இதில் சிபி. ஆமாம். அது ஏன்னா அப்படி நேம் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. இந்த வண்டி ஒரு ரெட்டு ஓட்டி பார்த்துக்கலாம்ல ஐஓஎஸ் பண்ணிடலாம். அண்ணே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நிறைய ஹைப் கொடுத்துருக்காரு. தெரில எப்படி இருக்க போகுது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மித்ததை மோட்டர் வாக்கியில் கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிற நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வண்டியை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீங்கள் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 5-6 வண்டி தான் இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப லிமிட்டடான வண்டி தான். சரி வாங்க நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஒரு நேக்கடு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் முத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹோண்டா அப்படின்னாலே அவங்கள்ட்ட ஒரு டாப்பான குவாலிட்டி இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ரிலையபிலிட்டி, அதை அச்சு பிசாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழைய வண்டின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதோட ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஓட்டும் போது நம்ம வண்டி எடுத்தால் மட்டும் மழை வந்துடுதுங்க, ஏனே தெரிய மாட்டேங்குது. நமக்கும் மழைக்கு ஒரு ஆசையே இல்லை. பரவாயில்ல, மலையில் ஓட்டுறது ஒரு சுகம் தானே.
அந்த இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரா பவராக இருக்குது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஒரு 1000 cc வண்டி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே இல்லாமல் வந்தடா ஓட்டுறா அப்படின்னு சொன்னால் அதோட ரா பவரை வந்து அதை ஓட்டி பார்த்தா தான் அதோட ஒரு ஃபீல்னஸ் வந்து தெரியும். ஐயோ, நான் பேசிக்கிட்டே அவங்க கூட வந்துட்டு வழியை விட்டுட்டேங்க. எங்கிட்டு திரும்பினாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் திரும்பியிருப்பாங்க. ஆடா 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 ஆடா, சவுண்டு என்ன மாதிரி அழகா இருக்கு. ஐயோ ஐயோ, அப்பா அப்பா அப்பா, ஒருத்துப்பா சவுண்டுக்கும் இதுக்கும். ஓய்யோ, சரியான பவர் இருக்குங்க. ஓப்பனாக சொல்லணும்னா Z9ஓட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவராக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே. ராமன் என்கிட்ட சொன்னார், இந்த வண்டி ஓட்டி பார்ப்பா, வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னாரு. நான் இப்போ என் மனசுக்குள்ள தோணுச்சு, என்னடா இது 10 வருஷம் பழைய வண்டியாக இருக்குமே, அதுவும் ஓகே ஹோண்டானா பவர் இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலில் இருந்தேன். பட் ஆனால் ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியுது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. ஐயோ ஐயோ, என்ன ஒரு ஸ்மூத்னஸ், இழுக்கும் போது பவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ராவாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒயிட் அண்ட் பேர்ல் வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது ப்ளூ பேர்லில் அப்படியே சன்லைட் பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட்டில் தெரியும். ஐ திங்க் இந்த வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் அப்படியே லைட்டு படும்போது அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. சூப்பராக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்குமே. ஒயிட்டு வித்து அந்த கோல்டு ஃபோக்ஸோட ஹேண்டில் பார் கோல்டு கலரு அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அந்த கொரியன் சைடு ஜாப்பனீஸ் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வச்சு தான் பயங்கரமாக ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பேர் அதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த வண்டியை ராமனை வீட்டில் வந்து பார்த்த உடனே ராமன் என்ன தெரியுமா சொன்னேன், ஆனால் இது அந்த கொரியா சைடில் வச்சு ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்கண்ணே, அந்த வண்டி தானே அப்படின்னா. ஆமாப்பா, இதை வந்து அங்கெல்லாம் ஹார்னெட்டுன்னு சொல்லுவாங்க, இதோட பேர் வந்து சிபி அப்படின்னாரு. ஆகா பரவாயில்லையே, வண்டி ஒரு ஏலியன் மாதிரி வித்தியாசமாக இருக்கே, ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் ஹோண்டா தான்யா, எப்பயுமே அவரோட ஸ்மூத்னஸ் பயங்கரம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 30,000 கிலோமீட்டர் ஓட்டணும் ஒரு ஃபீலே இல்லை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக்கும் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 4-5 வண்டி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த அளவுக்கு அந்த வண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டிஷனாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உண்மையாலே வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சேல் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரௌண்டு 5 கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அது அப்ராக்ஸு கரெக்டாக ப்ரைஸ் தெரியல. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அந்த 4 லட்சம் 4.5 லட்சத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பென்லி வாங்குறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இல்லைனா ஒரு சில பேர் 5 லட்சம் தான் இருக்குது, நான் Z9 வாங்கணும் ஆனால் Z9லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கன்ஃபார்மாக அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கன்ஃபார்மாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எடுத்துருங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சிட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் போய்ட்டு உங்களோட அண்ணன்ட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வண்டி சேல் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஏன் வந்து பெனிலி அந்த Z9 கூட இதை கம்பேர் பண்ணி அதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன்னா, Z9 வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வராது. ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வண்டி, அதுவும் ஒரு ஹோண்டாவில் இவ்வளோ மெயின்டைன் பண்ண வண்டி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கன்ஃபார்மாக வந்து இப்போ சொல்கிறேன், பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா Z9லலாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருந்த வண்டி. என்னை கேட்டால் பென்லியெல்லாம் நீங்கள் 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு இன்னொரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் கன்ஃபார்மாக இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். உண்மையாலே சொல்லணும்னா இதோட கிளட்ச் ரெஸ்பான்ஸ்லாம் வேறு லெவலு. ஏன்னா 6ஆவது கியருக்கு சும்மா அப்படியே துள்ளி இழுக்குது, கிளச்சை ஒடிச்சு விட்டா அப்படியே சடனாக அடிக்குது வண்டி. ஏர் மட்டும் செக் பண்ணணும். ஒன்று ஏர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கணும், அப்படின்னா ஹையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹையாக இருக்கா லோவாக இருக்காங்கிறது இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஜம்ப் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஹையாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கே போய் செக் பண்ணால் தான் தெரியும் என்ன ஏதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை இப்போ ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு விண்டேஜ் காலத்துக்குள்ளே நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. உண்மையிலே சொல்லணும்னா இந்த வண்டியில் உட்காந்தோன்னே இந்த வண்டியோட அந்த பொசிஷனுக்கு மைண்டு வந்து வீலிங் அடிக்கணுங்குது. ஆனால் மனசு வந்து வேணாம் சார், வாழ்க்கை இப்போ தான் ஒழுங்கானபடி போயிட்டுருக்கு, அந்த லைன்லேயே போ அப்படின்னு மனசு சொல்லுது. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இல்லை, அவங்களோட பர்மிஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீலிங்கோ எதுவோ எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் நம்ம வீலிங் அடிக்க வேணாம். நான் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட விரும்பலை. ஐயோ, வழியை மறந்து நான் பாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டுருக்கேன்னா. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஏன்னா
வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பவரும் அந்தளவுக்கு இருக்குது. எந்த வண்டி கூட வேணாலும் இது காம்படிட் பண்ணும். அதாவது இதோட கேட்டகிரியில் Z9 Z8 அதோட ஒரு 100cc கூட தான். பட் ஆனால் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட பவர் இருக்குது. கன்ஃபார்மாக அதை நீங்கள் எடுத்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக. உங்கள் பட்ஜெட்குள்ளேயுமே அடங்கிடும். லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை பவர்ஃபுல் வெஹிக்கிள், அவ்வளோதான். லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ராமன் வந்து சொன்னார் இந்த வண்டி வந்து சேல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இல்லையா, இன்றைக்கி நைட் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதா சொன்னார். நான் என்னென்னு கேட்டுட்டு இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ணே இந்த வண்டி சேல் ஆகிடுச்சா இல்லையா? சேல் அவர் வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஓ இன்றைக்கி நைட்டு வரேன். சரி ஓகேங்கண்ணே. இல்லைண்ணே இந்த வீடியோஸ் பார்த்துட்டு யாரும் இந்த வண்டி கேட்டாங்கன்னா பேசலாம்ல. சரி ஓகேங்கண்ணே. ஓகேங்கண்ணே. பேக் டு ஓனர்கிட்ட போகுது. சரி ஓகேங்கண்ணே. அண்ணே என்ன Z9 பக்கத்துலேயே கூட வராது போல. இது பக்கத்துலேயே வரலையா? ராசா பாத்தியில் 10 வருஷம் பழைய வண்டியாக இருந்தாலும் கிங்கு மாதிரி போகுது அந்த வண்டி. எப்படி போகுது? பொத்துக்கிட்டு போதா? இதுக்கு எவிடன்ஸ் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நான் சொன்னப்போ யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் பார்க்கவே இல்லையா அந்த காட்சியை. அண்ணா ஒரு ஏலியன் மாதிரி இருக்குண்ணா வண்டி. நான் சொன்ன மாதிரி தான் அந்த கொரியன்லாம் உட்காந்து வீலிங் அடிச்சிட்டு போவாங்களா, அந்த மாதிரி இருக்கு வண்டி. அப்படியே ஹார்னட்டோட. ஓகேண்ணே. இங்கே சிபிம்பாங்களா? இங்கே சிபி ஏறி உட்காந்து அந்த ஹேண்டில் பொசிங்க உட்காந்து ஸ்டண்ட் அடிக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் தானே வருது. நான் விரும்பலை. நீங்கள் சிரிக்கிறது எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. வேணாம் வாங்கின ஒரு கேஸுக்கே வழி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேக் டு ஓனர்கிட்ட போதான். ஆனால் இன்னும் சேல் ஆகலை. ஆனால் கஸ்டமர் கேட்டிருக்காங்க தானே, அதுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். எனக்கு அந்த செல்லில் ராமனனுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன் 5 லட்ச ரூபா பட்ஜெட் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். வேறு லெவல் வண்டி. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே வண்டி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த வண்டி ஒருத்தனே சூப்பராக இருக்கும் உண்மையில. நான் கூட நீங்கள் சொன்னப்போ 10 வருஷம் பழைய வண்டி அந்தளவுக்காக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் மிரட்டி விட்டுருச்சு. இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவும் நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க எவ்வளோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.